உண்மையான அக்கறையோட நீங்க பேசுனீங்கன்னா எந்த நீதிபதியும் வேணாம்னு சொல்ல மாட்டார். ஏன்னா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அண்ணாமலையோட வாய்ஸ், அதுக்கப்புறம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி, அதுக்கப்புறம் அப்படின்னு முக்கியமானவர்களா வந்தாங்க, நாம் தமிழர் கட்சி சீமான் அப்படின்ட்டு. அப்பெல்லாம் இந்த வார்த்தையை வந்து நீதிபதி கேட்கலையே. அப்ப கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது அந்த சமயத்துல மீடியாவை வந்து பாராட்டி தான் நீதிபதிகள் சொன்னாங்க. மற்ற எதிர்கட்சி தலைவர்களுடைய இந்த மாதிரியான குரல்கள் எழும்போது மீடியா வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டியது மீடியாவோட வேலை அப்படின்னு அவங்க செய்தது அவங்க நியாயம். நாம வந்து குற்றவாளி கண்டுபிடிக்கிற வேலையை ஒழுங்கா செய்வோம். மீடியாவில நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, எதிரிகளா கருதக்கூடாதுன்னு சொன்னாரா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இப்ப பாமக வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு கேட்கறாங்க. அடுத்தது யார் கேட்கறாங்க? தேமுதிக கேட்கறாங்க. அவங்களுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் 6ஆம் தேதி வேணும்னு கேட்கறாங்க. விஜய் இந்த மாதிரி எல்லாரும் எப்ப வராங்க பாத்தீங்கன்னா, சம்பவத்தன்னைக்கு வரல. எல்லாரும் நீதிமன்ற இந்த வழக்கை வந்து தாமாக முன் வந்து வழக்கை கையில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் திருப்பி நீதிமன்றத்துல போய் இல்லைன்னா